ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கல்ல? ஜெர்மனியில் கிறிஸ்மஸ் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது நம்ம எங்கள் சிட்டியில் இருக்க ஒரு கிறிஸ்மஸ் மார்க்கெட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் வீடியோ, ரொம்ப நாள் கழிச்சுன்னு சொல்கிறத விட ரொம்ப வருஷம் கழித்து ஒரு லாங் வீடியோ. ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? நாங்கள் ஜெர்மனியில் மியூனிக்ன்ற சிட்டியில் தான் இருக்கோம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் கிறிஸ்மஸ் மார்க்கெட் மரியன் பிளாட்ஸில் போடுவாங்க. இங்கே நம்ம ஊர் மாதிரி வெளியில் கிளம்பணுன்னா உடனே கிளம்பி போக முடியாது. ஃபஸ்ட்டு வெளியில் கிளம்ப முன்னாடி வெதர் செக் பண்ணணும். இன்றைக்கி மழை பெய்யுமா, இல்லை வந்துட்டு எத்தனை டெம்ப்ரேச்சர் இருக்குது. ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு அந்த டெம்ப்ரேச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம வெளியிலே கிளம்பணும். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு ஈவினிங் போல் கிளம்பி போனோம். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த வின்டரில் வந்துட்டு நமக்கு வெளியில் போகிறதே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். ஏன்னா இங்கே வெளியில் போகவே முடியாது, வெதர் ரொம்ப வஸ்ட்டாக இருக்கிறதுனால. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்துட்டு வெளியில் கிளம்புவோம். ஸோ இந்த வின்டரில் ஒரு சூப்பர் விஷயம் வந்துட்டு இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட். ஸோ யாருக்கும் அந்த வெதரை பற்றி பெருசாக பாதர் பண்ணாமல் கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுக்கு கிளம்பிடுவாங்க. கிறிஸ்மஸ் மார்க்கெட் வந்து யூஸ்வலி ஒரு நியர்லி 20 to 25 டேஸ் அப்படி தான் போடுவாங்க. ஸோ அதனால் சாட்டர்டே, சண்டேஸ், ஒர்க்கிங் டேஸ் எல்லா நாளும் எல்லா டைமும் வந்து ரொம்ப பிஸியாக தான் இருக்கும். எப்பயுமே க்ரௌடடாக தான் இருக்கும். ஸோ அதனால் க்ரௌடை பற்றிலாம் நம்ம மைண்ட் பண்ணாமல் டக்குன்னு கிளம்பி போயிடணும். கிறிஸ்மஸ் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட கடை இருந்தாலும் ரொம்ப ஹைலைட்டட் வந்துட்டு இந்த கிறிஸ்மஸ் தாத்தா கடை தான். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட் கிறிஸ்மஸ் தாத்தா இருக்கும். க்யூட்டாக அவ்வளோ அழகாக வச்சுருப்பாங்க. ஸோ அதை நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் அதை பார்க்குறதுலே வந்துட்டு ஒரு எனர்ஜி கிடைக்கும் நமக்கு. ஸோ நம்ம டைம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக போகும். மார்க்கெட்டில் எனக்கு இந்த கடை தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் பார்க்குறதெல்லாம் நார்மல் ஒரு அயன் டூல்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இது எல்லா டூல்ஸுமே சாக்லேட்ஸால் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு டூலும் அவ்வளோ நுணுக்கமாக அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்களும் இந்த கடையில் இந்த டேலண்ட்டை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காகவே 2-3 சாக்லேட் வாங்கி சாப்பிட்டோம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நான் வந்து இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட்டில் இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்படி வந்துட்டு டூல்ஸ் மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சாக்லேட்ஸ் பார்க்குறது. அதுக்கப்புறம் இது வந்து கேண்டில் லைட் ஷாப்பு. ஸோ இது வந்துட்டு உடன் கார்விங் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த உள்ளே நம்ம கேண்டில் ஏற்றி வச்சுட்டு அந்த மேலே இருக்க பாக்ஸில் அந்த டிசைன் வந்துட்டு அந்த நம்ம கேண்டிலோ இல்லை ஒரு லைட்டோ போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு ஷாப்பும் நம்ம வந்துட்டு சொல்லிகிட்டே போகலாம். ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே வின்டர் சீசனில் மோஸ்ட்லி 4 to 4:30 இருட்ட ஆரம்பிச்சிரும். ஸோ இருட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த லைட்டிங்கோட கிறிஸ்மஸ் மார்க்கெட்டை என்ஜாய் பண்ணுறது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்லி ஈவினிங்கில் தான் நிறைய பேர் வருவாங்க. அந்த லைட்டிங்கோடு நம்ம அந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட்டை என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜெர்மனியில் மோஸ்ட்லி எல்லா சிட்டிலேயுமே வந்துட்டு கிறிஸ்மஸ் மார்க்கெட் போடுவாங்க. நாங்கள் மியூனிக்கில் இருக்க கிறிஸ்மஸ் மார்க்கெட் தவிர வேறு எங்கேயும் போனதில்லை. இந்த இயர் தான் வேறு கிறிஸ்மஸ் மார்க்கெட் போகலான்னு யோசிச்சுருக்கோம். கிறிஸ்மஸ் மார்க்கெட்லேயே ஹைலைட்டடான ஷாப்னால் இந்த க்ளூ ஒயின் ஷாப் தான். ஆல்மோஸ்ட் எல்லா பீப்புளும் வந்துட்டு இந்த க்ளூ ஒயின் ஷாப்பில் க்ளூ ஒயின் ட்ரை பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. ஸோ இதில் ஆல்கஹாலிக் கண்டென்ட் இருக்கும். ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுவாங்க. ஷாப்லேயே கிட்ஸுக்காக கிண்டர் பஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அது வந்து நம்ம கிட்ஸுக்கு கொடுக்கலாம். அது ஆல்கஹாலிக் ஃப்ரீ. ஸோ ஆல்கஹால் எடுத்துக்காதவங்க அதையும் வாங்கி குடிப்பாங்க. ஸோ அது நார்மலாகவே அந்த க்ளூ ஒயின் ஷாப்பில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அவங்க வந்துட்டு அந்த கப்புக்கும் சேர்த்து வந்துட்டு பில் பண்ணுவாங்க.
அந்த கப்பு வந்துட்டு ஒரு ஷாப்லேயும் ஒரு வெரைட்டி காட்டுவாங்க. ஸோ இங்கே இருக்கிற ட்ரெடிஷ்னல் கப்ஸு டிஃப்ரெண்ட்டாக நம்ம கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுக்கு வந்த ஞாபகமாக அந்த கப்பை கூட நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். இல்லை நம்ம தேவையில்லை அப்படின்னா நம்ம அந்த கப்பை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நம்ம அந்த கப்புக்கான பைசாவை திரும்பி வாங்கிக்க முடியும். மோஸ்ட்லி இப்போ வந்துட்டு டிஃப்ரெண்ட் கிறிஸ்மஸ் ஷாப்புக்கு போகிறவங்க எல்லாருமே ஸோ அங்கே வந்துட்டு அந்த ஊர் ஞாபகார்த்தமாக அந்த கப்பை மோஸ்ட்லி எடுத்துகிட்டு வருவாங்க. கிறிஸ்மஸ் மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி ஸ்னோ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த லைட்டிங்கு அந்த ஃபுல்லாக ஸ்னோ படிஞ்சிட்டு ஸோ அந்த டைமில் வந்தோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்தபோது அவ்வளோ ஸ்னோ இல்லை, அப்போ தான் வின்டர் ஸ்டார்ட்டு. ஸோ ஸ்னோ அவ்வளோ வராதனால ஸோ வெறும் லைட்டிங் மட்டும்தான் இப்போ உங்களுக்கு என்னால் காட்ட முடிஞ்சிச்சு. அடுத்தது இந்த ஷாப்பில் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய சாக்லேட்டில் டிப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அங்கே நிறைய கிட்ஸ் வந்துட்டு அந்த சாக்லேட்ஸை வந்துட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நாட் ஓன்லி கிட்ஸ், ஸோ எல்லாருமே அதை வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்மஸ் கேக் ஷாப்ஸு, அப்புறம் கிறிஸ்மஸ்க்கான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் அவ்வளோ அழகழகாக நிறையா இருக்கும். இவ்வளோ தான் வெரைட்டின்ட்டு இல்லை, ரொம்ப க்யூட்டாக குட்டி ஐட்டம்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப நுணுக்கமாக வேலை பார்த்துருப்பாங்க. எதை பார்த்தாலும் நமக்கு வாங்கலான்னு தோணும், அந்த மாதிரி தான் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். அடுத்தது இது என்னோடய ஃபேவரட் ஷாப்பு. ஸோ நட்ஸ் எல்லாம் வந்துட்டு சாக்லேட் டிப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்போயாவது கிறிஸ்மஸ் மார்க்கெட் போனீங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ண மறக்காதீங்க. இது வந்து கிறிஸ்மஸ் மார்க்கெட்டில் மட்டும் கிடையாது, நார்மலாகவே இங்கே ஜெர்மனியில் நிறைய இடத்துல ஈஸியாகவே கிடைக்கும். நாங்கள் வந்த அன்றைக்கி கோல்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால இதுக்கு மேலே எங்களால் கிறிஸ்மஸ் மார்க்கெட்டில் நிற்க முடியல, ரொம்ப கோல்டு தாங்க முடியல. ஸோ நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ இன்னொரு 20-25 டேஸ் இருக்குன்றதுனால நம்ம திருப்பியும் இன்னொரு நாள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் இதோட வந்துட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. நீங்கள் ஜெர்மனியில் இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட் போனீங்க, ஸோ அதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா தமிழச்சின் ஜெர்மனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இந்த பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் சஜஷனில் போகும். இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து நான் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.